கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இந்த வேளையிலே அப்பா என்று கூப்பிட்டு அவர் பாதப்படியிலே அமர்ந்து அவரோடு கூட பேச பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட பரிசுத்த நாமத்தினாலே நாம் நிரப்பப்பட, அவருடைய மகிமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட நாம் காத்திருப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. இருளிலே நாம் நடந்து போனால் பலவிதமான தீங்கை நாம் அனுபவிப்போம். பலவிதமான தீங்குகளை, துக்கங்களை, துயரங்களை, ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதாய் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் நாமத்தினாலே, அவருடைய வசனத்தை கொண்டு நாம் வாழ்ந்து வந்தோமானால் நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக காணப்படும், வெளிச்சமாக காணப்படும். வெளிச்சத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாயிருக்கும். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையாயிருக்கும். இந்த வாழ்க்கையை நாம் அறிந்து கொண்டு, ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பாதையிலே கடந்து வர உம்முடைய வசனம் என் பாதைக்கு, என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறபடியினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நம்முடைய பாதைக்கு, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துக்கு அவருடைய வசனம் வெளிச்சமாய் காணப்படுகிறது. வெளிச்சம் என்றால் என்ன? தீபம் என்றால் என்ன? இதை இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, வெளிச்சமும் தீபமும் ஒன்று சேர்ந்தால் அந்த வெளிச்சத்துக்கும் தீபத்துக்கும் ஈடாக எந்த விதமான ஒளியும் எழும்ப முடியாது. எந்த விதமான தீங்கும் உன்னை தொடாது என்ற அர்த்தம். ஆவியானவரே, நீர் என் கால்களுக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறபடியினாலே நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஐயா. ஏன் பொல்லாப்பு வருகிறது என்றால், சாத்தானுடைய கிரிகளின் நிமித்தமாய், சாத்தான் சோதனைகளின் நிமித்தமாய் இப்படியாய் பொல்லாப்பு மனிதனை ஆட்கொள்கிறது. அந்த சாத்தான் நம்மளை தொடக்கூடாதபடி அந்த அதிகமான வெளிச்சம் கண்களுக்கு வரும் பொழுது அந்த கண்கள் மிகவும் கூச்ச சுபாவமாக மாறிவிடும். அதுபோல சாத்தானுடைய இருள் ஆதிக்கம் நம்மளை தொடாதபடி, அந்த வெளிச்சத்துக்குள்ளே அந்த இருள் இராதபடி மறைக்கப்பட்டபடியினாலே சாத்தானுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைக்கப்பட்டபடியினாலே நாம் வெளிச்சத்திலே வாழ்கிறோம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்றும், நம்முடைய கால்களுக்கு அது தீபமாய் இருக்கிறது என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த வேலையை செய்தாலும் நமக்கு இருள் சூழ்ந்து கொள்கிறதே, ஒரு வேளையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் காணப்படவில்லையே என்று நினைக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த வசனம் ஏற்றதாக காணப்படுகிறது. ஆண்டவரே, என் பாதைக்கு நீ வெளிச்சமாய் இருக்கிறபடியினாலே, என்னுடைய கால்களுக்கு நீங்க தீபமாய் இருக்கிறபடியினாலே நான் ஒருபொழுதும் சாத்தானுடைய இருளுக்கு சொந்தமாக மாட்டேன். என்னோடு கூட நீங்க இருந்து என் குடும்பத்தையும் என்னையும் வழிநடத்தி பாதுகாத்து ரட்சிக்கிறபடியினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்போம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் அவர்களை ஏந்தி, அவருடைய வசனம் அவர்களுடைய கால்களுக்கு தீபமாகவும் அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இன்று முதற்கொண்டு காணப்படும் என்று விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து
தீபத்தையும் வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அனுபவியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வெளிச்சம் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே இனி இருளான வாழ்க்கை என்னை விட்டு மறைக்கப்பட்டது என்று நாம் நம்பிக்கையின் விசுவாசத்தோടെ வாழ்வோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேண்டுகோளை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம் தேவைகளை சந்தித்து பாதுகாத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.